கோட்டை எஸ்கே ஈவென்ட் திருமணம் முதல் திருவிழா வரை உங்களின் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சிறந்த முறையிலே செய்தரப்படும். இப்படிக்கு சூரிய பாண்டி என் தம்பி எல்எல்பி எஸ் ஆரூர்த்தன் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ஒரு சுப்பம் அரிசி கொடுத்துருக்காங்க. என் தம்பிகள் ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய அத்தனை பேரும் ஆண் சிங்கங்கள்லாம் கேப்டன் விஜயகாந்த் ஐயா தான்டா. சூப்பர் சூப்பர். கட்டி பிடிச்சி ஏதாவது செஞ்சு விட்டு போப்பா. கேமரா வேல்ராஜ் சார் ரெடி சார், ரெடி சார். சாலுவையும் கொண்டு வரையில நீங்க ஒரு முடிவோடு தாண்டா வந்திருக்காங்க ஐயா. பெட்டியில் அடிக்காதீங்க, அவன் சட்டியில் அடிச்சு விடுங்க. ரொம்ப நன்றி தம்பி. அன்பாலயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக அரிசி கொடுத்தவாறு நீதாயா சூப்பர் மனுஷன். வாழ்த்துக்கலையா, வாழ்த்துக்கலையா. நன்றி. இந்த விழா கமிட்டிக்கு ரொம்ப நன்றி. விழா கமிட்டி என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு குடத்தில் தண்ணி வந்து கொடுங்க. தாலுகா ஆஃபீஸில் கொடுத்துட்டு வா. ஓடா எதுக்கு வந்தேனே தெரியாமல் தெரியாம எக்கோ வைங்க. மை செட்டு சூப்பர் தானா. நித்த நித்தம் ஒலிக்குது உன்னுடைய குணம். மை செட்டில் பேர் வாங்கினது தானா. சொல்லி பார்த்தேன் 100 200 தரு. பாட்டெலாம் போடக்கூடாது. நோ. வாங்க சிங்க, வாங்க சிங்க. நான் போக எடுத்து வைக்கணும் பண்ணாலே அவங்கள ஒரு அரை நீர்மாலை அடியா அடிக்கிறாங்க. ரெடி சார், ரெடி சார். நீ பொட்டு வச்ச தங்கத்தோட ஊருக்கு நீ மகுடோ ஆக தொட்டு தொட்டு இழுத்து வரும் தோரான தங்கரதோ கட்டி சிங்க குட்டி. அவங்க காலை உழப்ப தெரிஞ்சாங்களா என் தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் தம்பி. போய் சரக்கு அடிச்சு பாடு ஓடு. ஆமா, தண்ணி அடிக்கூடாது, தண்ணி அடிக்கூடாது ப்ளீஸ் ப்ரோ. என்னடா சொன்னதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் தம்பிகள் தான். என்னது வாய்ப்பு கொடுக்குவா. எங்களது விசாலி ஆடியோஸ் திருமங்கலம் தம்பி காலிஸ். என் தம்பி பெரிய சினிமாவில் கேமராமேன் டைரக்டர் என் தம்பி காலிஸ். வாழ்த்துக்கள் தம்பி. விசாலி ஆடியோ சார்பாக எனக்கு முன்னாடியே போட்டு கௌரவப்படுத்துகிறா. நன்றி, நன்றி. யார் எடுக்குதா? கிருச்சா கிருச்சா புரிச்சா. நன்றி, நன்றி. ரெடி சார். எக்கோ வச்சு சார் போயிங்க. என் தலையை பூரா உழைச்சிட்டாங்களே. ஹலோ கூப்பிட்டா சாமி வருமா? கருப்பி வருவானா? கட்டாயம் வருவேன். துடியா அந்த சாமி இருந்துச்சுன்னா கண்டிப்பா வரும். இவங்க நாடகம் நடத்த விட மாட்டாங்களா? அவனியா வர முருகன் மைச்சட்டு ஆபரேட்டர் என் தம்பி சார்பாக ஒரு பொன்னாடை. ஆலம்பட்டி குடூர வெள்ளச்சட்ட பயலுகடா பலூன் மகன் என் தம்பி சித்தி மயன். கிருச்சா புரிச்சா போய் 2 நம்பர் ரூம்ல உட்கார. அண்ணே வரேன். நரஸ் இவனுக்கு ஒரு லாங் ஏற்றி விடுங்க. அல்லோ அல்லோ கருப்பனும் இங்கே உள்ள முனியா எங்கள் ஆத்தா காளியாத்தா இந்த கூட்டத்தில் எங்கே இருக்குன்னு பார்க்க போகிறேன். சாமி வரப்போகுது. நேற்று ஒருத்தன் அண்ணன் இடைய மேலூரில் சட்டியோட அண்ணன் சட்டியை கழட்டிக்கிட்டு ஆடுறேன். அவன் எதுக்கு வந்தானே தெரியல. வர வர சாமி அழைக்கவே பயந்துடாது. நாடகம் நோடிச்சு அடிக்கலையா? போ அன்னை தந்தை தான் வணங்கி அது ஒரு காலம் எங்க பாட்டங்க வந்த காலம். அன்னைக்கு புடிச்சு வச்ச புடிமண்ணு கட்டி காத்த இந்த சாமி என் கருப்பனும் காளியம்மனும் இங்க உள்ள முனியாண்டி. இந்த கூட்டத்தில் எந்த குதிரடா நீ முடிக்க போற சொந்த குதிரை? கருப்பே இறங்கி கூட்டத்தில் ஆடுனா கட்ட வண்டி நொறுங்குமுடா. உன்னை எதிர்க்கிற எதிரிக்கு ஓட்டி போற வளர்த்து மாடு சாயுமுடா. தங்கச்சி அருளரங்கி குளவ ஓட்டா அண்ணன் கருப்பே கச்ச கட்டி ஆடுவேன். என்ன நினைக்குது, என்ன நினைக்குது நம்ம
மாயக்காத்தான் மற்ற 6 பங்காளி சாமி என்ன நினைக்கிறாரு ஏன் இந்த தாமதம் ஒண்ணு கலியரி கோடாங்கிக்கு தெரியலடா ஓ ரோஜா மங்கிருச்சா நீ கட்டுன கச்ச பேக்கரையான் தின்னுருச்சா இந்த நாட்டு மக்கள் வீரத்தை அறியன கொஞ்ச நேரம் கூட்டத்தில எந்திரி அன்னை தந்தை தான் வணங்கியே
நம்ம கிராமம் எந்த கலையும் எல்லாத்துக்கும் சொந்த கலை. கலை என்பது எல்லாரிடையும் உண்டு. அத்தனை கலைகளையும் வாழ வைத்து தானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் உயிர் தமிழ் உறவுகள் அத்தனை பேர் பாதத்தை எம்கேஆர் வணங்குறேன். என் அன்பு தங்கச்சி பட்டாம்பூச்சி கராட்ட கலைகளை சொல்லித்து வரக்கூடிய பட்டாம்பூச்சி தங்கச்சி பரமேஸ்வரி அவர்கள் நம்ம கிராமத்தினுடைய அன்புக்கும் என்னுடைய அன்புக்காக இந்த மேடைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். ஒரு கைதட்டு கொடுக்கலாம் தங்கச்சிக்கு. ஒவ்வொரு கலையில உள்ள கஷ்டமும் வருத்தமும் யாருக்கு தெரியுமானா அந்த கலைஞனுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு போராட்டத்துக்கு நடுவில் இன்னைக்கு பட்டாம்பூச்சி தங்கச்சி பரமேஸ்வரின்னா எல்லாத்துக்கும் தெரியும். தங்கச்சி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கைதட்டுங்க எல்லாரும் கைதட்டுங்க. பட்டாம்பூச்சிடி ஏன் பட்டாம்பூச்சிடி பட்டாம்பூச்சிடி ஏன் பட்டாம்பூச்சிடி பல பலனே ஜொலிக்கிற பல கண்ணாடி பக்குவமா வந்து நிலே பாம்புடாரி அழகி அழகி உன்னை மனைவியாக்கணும் கணவன கைய பிடிக்கணும் கணத்துல உம்மா கொடுக்கணும் அடி பட்டாம்பூச்சிடி ஏன் பட்டாம்பூச்சிடி அடி பட்டாம்பூச்சிடி ஏன் பட்டாம்பூச்சிடி ஒரு கைதட்டு கொடுங்க. அன்பை ஏற்று இந்த ஆலம்பட்டி மாயக்காத்தான் மற்றும் ஆறுகரை பங்காளிகள் இந்த புண்ணிய விழாவிலே தங்கச்சி பரமேஸ்வரி இம்மேடையை சொலிக்க வைத்திருக்கிறார், சிறப்பிக்க வைத்திருக்கிறார். வாழ்த்துக்களை என் தங்கச்சி. விரைவிலே தங்கச்சியை நாடக கலையிலையும் கொண்டு வருகிறேன் எம்கே. அவ்வளோதான். இன்னைக்கு அவங்க சும்மா வந்துட்டாங்க. அடுத்து அவங்க அம்மா வருவாங்க. தாய் இல்லாமல் யாரும் கிடையாது. தாயை பார்த்து தான் தாய் எந்த கலைகளை தாய் தகப்பன் இருந்தாங்களோ அந்த கலைகளே படித்து ஒரு டீச்சர் வேலைக்கு போகாமல் இந்த கலைகளே இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் ஜெயிச்ச ஒரு வீர தமிழச்சி யாருன்னா பரமேஸ்வரி அவர்கள். விமர்சனம் பண்ணலாம், எல்லாருமே படுத்துக்கிட்டு 1008 கமாண்ட் பண்ணலாம். அந்த ஒரு வலியும் வேதனையும் யாருக்கு தெரியும் என்றால் அந்த கஷ்டப்படக்கூடிய கலைஞனுக்கு தான் தெரியும். அதே மாதிரி உங்கள் எல்லாத்தையும் சொல்கிறேன். உங்களை பற்றி ஒரு குடும்பத்தை பற்றி அந்த ஊரே பேசுதுன்னா அந்த ஒரு குடும்பம் வளர்ச்சி பொறுக்காமல் பேசுன்னு அர்த்தம். நீ திரும்பி பார்க்காத. திரும்பி பார்த்தாலும் தோத்துருவ. திரும்பி பார்க்காம போயிட்டே. இந்த உலகத்தில் யாரையும் எவ்வளோ நாள் வாழ போகிற நிரந்தரம் இல்லை. பேசுகிறவனும் கமாண்ட் பண்ணுறவனும் அங்கே தான் இருப்பேன். அந்த கமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த கலைஞன் வாழ்க்கையில் உச்சத்துக்குள்ள போயிடுவேன். வாழ்த்துக்கள். சரி, கைதட்டு கொடுத்து தங்கச்சி பரமேஸ்வரி அவர்களுக்கு. அவன் எனி டைமும் யாருக்காவது இப்போ துண்டை போடுறதுக்கு இதே வேலையாத்தான் தெரியும் போல. இது என்ன லாரி அங்கிட்டு நிற்கிது. பரமேஸ்வரி அவர்களுக்கு என் தம்பி விசாலி ஆடியோஸ் மற்றும் என் தம்பி காலிஸ் கேமராமேன் சார்பாக பொன்னாடியை பொத்து கௌரவப்படுத்துகிறார். என்னுடைய சார்பாகும் நன்றி. நன்றி ஆத்தா. நீங்கள் போய் வீட்டில் ஓய்வெடுங்க. அடுத்து மேடையில் டான்ஸாக ஏற்றுறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தங்கச்சி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஏண்டா அது என்ன முளைப்பாரி அதிட்டு போகுது பேப்பாயமேனே. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான பாச உறவுகளே, பசித்தோருக்கு உணவு கொடுத்து தானும் பசியை போக்க வேண்டும் நினைக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் ஐயா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண் சிங்கங்கள் அத்தனை பேரையும் பாதம் தொட்டு வணங்குற எம்கேஆர். ஆண்கள் மட்டும் எந்த இடத்திலையும் இருந்து ஜெயித்து விட முடியாது. ஆண்களுக்கு உறுதுணையாக இருப்பது பெண்கள், என் தாய்மார்கள். இந்த பெண்கள் இல்லை என்ற யாருமே கிடையாது. அன்னை தெரசான்னு ஒரு பெண்ணு பிறக்கவில்லை என்றால் எத்தனை பேர் அனாதையாக செத்திருப்பார்கள். தான் உறவுகள் போல் வளர்த்த ஒரு உத்தம தாய் யாருன்னா அன்னை தெரசா. தெராசானே தெராசு கிடையாது, படிக்கல் விளக்கமாறு பிஞ்சு போகும். உங்களை அத்தனை பேருக்கு நன்றி. என்னப்பு நல்லா தெரியல, உள்ள போய் பார்த்து வரீங்களா?
என்ன இப்படி இப்படின்றீங்களே என்ன அவருக்கு தெரியலை. சைடில் நிற்கிற ப்ரோ இப்போ இடத்துல உட்காருங்க ப்ரோ. இடம் என்ன திரும்ப பஸ் ஸ்டாண்டில் போய் படு. என் தம்பிகள் தான் அவங்க பூரா கப்பலிங்க திடுறான். பொம்பளை கிடைக்காம திரியான். நான் யாத்திரியான் வெறுகுந்தா இதுக்கே வரும்போது உனக்கு வராதா? லேடிஸை பார்க்க தானப்பா வந்த உன் ஆசை லேடிஸு. ஒரு வாவோடு அத்துட்டு போறியா? வாவோடு பயலுகடா கொடூரமா. உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம் உறவுகளே. வராடா அவர் தான்டா கை தட்டுறாரு. நாடகம் என்ன நாடகம்னே தெரியாம சில பேர் பைக் எடுத்து வந்திருப்பேன் கைதூக்கு. ஏதோ எம்கேஆர் அவங்க குழுவினர் வர்றாங்கன்னு வந்திருப்பேன். எம்கேஆர் சொல்றீங்க. உங்களுடைய அன்பை பெற்றவன் நான். ஆனால் இத்தனை கலைஞர் இல்லாமல் இந்த எம்கேஆர் ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் மட்டும் கிடையாது, என்னை சார்ந்து நடிகர் எல்லாம் வாங்குற பேரு நாடக கலைக்கு கிடைச்ச பெருமையாக நினைக்கிறேன். அதே உண்மை. இடியப்பம் இது என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் நைட்ல இடியப்பம் புளியும் பொண்டாட்டி செருப்பு அடிச்சுட்டு போட்டோம். என்ன இடியப்பம் மயிரப்பம் எவனுமே படிக்கலையே. எங்க படிக்கிறேன்? 3வது படிக்கிறேன். லீவ் ஓட்டு அப்பாட்ட சொல்றேன் இன்னைக்கு லீவு பா, ஏன் ஆளு லீவ் ஓட்டுருச்சுன்றேன். எப்படி புலந்து ஓச்சுரா கப்பலிங் ஓச்சு. நீ ஒரு ஆள் போதும் தும்மி குடிக்குமேனே ஊரை கெடுத்து விட்டுருவேன். சைட் பாடுவோட எம்கேஆர் எப்பயுமே பணியாரம் ஏலம் கேட்கறோம் கேட்கலாம். இது நாடகமா ஏல கம்பெனியாரா? கொடூரமா பயலுக பாண்டா பயலுன்னு சொன்னே அவனை வெட்டி விட்டாங்க. ஆனா பாண்டா மாதிரி ஒரு முகரை எவனுக்கு இல்லை. கண்ணங்கரைன்னு நீக்குறக்காரை மாதிரி வணக்கம்டா புள்ள அப்பொன்னும் இப்பொன்னும் சப்பொன்னும் கவட்டில் ஒண்ணு பரமனுக்கு. ஆனா ஒவ்வொருத்தரும் நாம் பிறந்த தமிழகத்திலே சாதித்துக் கொண்டிருக்கிறார். ஐயா இருங்கய்யா, இங்கேயே நக்கிக்கிட்டு இருக்கு, அங்கேயே இடி முழக்கம். இருங்கய்யா பாடுவோம்யா, எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. இருங்க போ, எல்லாமே பண்ணுவேன். இளையராஜாவா பாரு, பழைய காலத்து டொங்காஸ். அப்போ பூரா ரூம்லாம் கிடையாது, சீமக்கரவை அடிப்புத்தேன். சீமக்கரவில் கொண்டு போய் தலையை வச்சுட்டு கிரிச்சா 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 தூரெல்லாம் சாஞ்சு மூட்டம் கருகிறோம். அன்றைய காலத்தில் சாப்பிட்ட சாப்பாடு தான் இந்த குளிர்லையும் ஒரு வீரத்தமிழன் நின்றுகிட்டு இருக்காரு. காய் வெட்டின கட்டின ஐயா 4 பேருக்கு ஊதி வாங்கியா புத்தி வரட்டும். சைடா உட்காருங்க தம்பி, ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு, ப்ளீஸ். காவல்துறை அதிகாரியை வந்து சொல்லிட்டு போயிட்டா எம்கேஆர் ஒழுங்கா நடத்த இல்லை ஓடி போயிடறான்ட்டார். நான் தன்னால் அவர் காலுகையில் விழுந்து பர்மிஷன் வாங்கி வச்சிருக்கேன், இவன் கெடுத்து விட்டுருவாண்டா நாளைக்கு. நாடகம் கதம்பம் வாங்கி ஐயா இந்த ஐயாவை தூக்கிட்டு போகிறது நல்லதையா? இவர் எப்படி கெடுத்து போடுவார்? பொம்பளை வரும்போது பாவாடையை தூக்க சொல்லுவார். அவர் கெட்ட ரோக்கரா தெரியுது. கதம்பம் காமிக்கு என்னும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம். இப்ப சொல்லவே இல்லடா, இருங்கடா. கதம்பம் என்றால் என்ன? கது அம்பம். இப்படித்தான்டா ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். என்ன சொன்னாலும் நீங்களும் கை தட்டணும். இந்த மாலையிலே ஒரு சில பூவுக்கு தான் சேர்ப்பார்கள். ஆனா கதம்பத்தில் தான் அத்தனை மலர்களும் சேர்ந்திருப்பதனால தான் அதற்கு பேர் கதம்பம். கைதட்டு சாமி, கைதட்டு சாமி. ஆரவாரப்படுத்துங்கள். பெரியவர்கள் எல்லாம் கீழே உட்கார்ந்து இந்த சிறியவர்கள் சேர்ல உட்கார்ந்துருக்காங்கன்னா இவங்க மரியாதை லட்சணம் அப்படி தெரியுது. ரத்தின கண்ணத்தில் அடிச்சு அவனை விரட்டி விடுங்க. அவங்க எல்லாம் ஏன் மரியாதை கொடுப்பதில்லை? ஏன்னு ஏன் கேட்குறேன், தெரியாம தானே கேட்குறீங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி ஊரிலே ஒரே ஒரு பெரியாள் 2000 பேர்த்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருந்தார். கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த பெரியவர் ஒரே ஒரு சத்தம் கொடுப்பார். அவன் யாரா அந்த போஸ்ட் மரத்தில் சத்தம் போடுறவன் யாரா? கருப்பை மைனடா, காலையில் நொப்பேட்ட வரண்டா, போடா என்னடா சண்டை ஓடியா அப்படின்னா அவங்க படக்குன்னு கையிலாம் இறக்கி விட்டு அடித்த பீடியெல்லாம் காலில் ஓட்டி மிதிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ அதே கிழவன் எந்திரிச்சு சத்தம் போட சொல்லு, அது எவன்டா அப்படின்னா வீட்டுக்கு போக மாட்டாங்க, அந்த கிழவன் நோக்கியே வருவாங்க. வந்து கையில் நெஞ்சு கட்டிட்டு என்னடா சொன்னேன்? இல்லை என்னடா சொன்னேன்? இல்லை போடான்னு சொன்னேன். போடான்னு சொன்னேன். மொத்த வாடா பாய்வான். வாடா. எதுக்குப்பா சண்டை ஓடி? உனக்கு இங்கே என்ன வேலை? பெரிய மனுஷனுக்கு இங்கே என்ன வேலை? ஏன் மரியாதை குறைகிறது? சிறியவள் செய்யக்கூடிய தீய பழக்கங்கள் செய்து கொண்டிருந்தால் இந்த பெரியவர்கள் அங்கே போய் எனக்கு 2 ஒன்று சரக்கு ஊத்துங்கடா, சீரட்டில் ஒரு இழுப்பு குடுறான்னா அப்புறம் தூக்கி போட்டு உன்னை வெதர்லேயே மிதிப்பான மதிக்க மாட்டானா? வாட் இஸ் ரீசன் ப்ரோ? உங்களை தான் சொல்றேன் மிஸ்டர் நரச்ச மண்டை. இவங்க உடனே சூப்பர்ப்பா சூப்பர் பண்ற.
சேர்க்கை. பெரியவர்கள் பெரியவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய மரியாதையும் உங்கள் புகழும் உயர்ந்து கொண்டே இருக்கு. என் நண்புறவுகளே, நடக்குது. இந்த மாதிரி எங்கள் ஆத்த கைதிட்டுது என்னத்தா, உண்மைதானே? அதே மாதிரி 100 நாள் வேலை எங்கள் ஆத்தாலாம் நீங்கள் வெட்டினதே கம்மா உரம் தண்ணி கொப்புளிக்குது. 100 நாள் வேலை அருமையான வேலை. இந்த 100 நாள் வேலை இந்த அரசாங்கம் ஏற்பாடு செய்தது. உண்மையிலே அரசாங்கத்தை வணங்குறேன். இந்த கோமாளி எம்கேஆர் ஏன் வயதானவர்கள் வயதான காலத்திலே சாப்பாட்டுக்கு அடுத்தவன்ட்ட கையேந்திடுவாங்களோ என்பதற்காகத்தான் ஊரை சுற்றி உள்ள புல்லு பூச்சி இதெல்லாம் வெட்டுங்க, வெட்டிக்கிட்டு இதில் வர்ற வருமானத்தை வச்சு நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த அரசாங்கம் ஏற்பாடு செஞ்சிச்சு. ஆனால் நாளை காலையில் இதே ஆலம்பட்டியில் 100 நாள் வேலைன்னா போகிறவே அர்னால்ட்டு மாதிரி இருக்கேன். அந்த தண்டியா மீசையெல்லாம் முறுக்கி விட்டு தேங்காயை தேய்ச்சிட்டு போகிறேன். என்ன மச்சான் 100 நாள் வேலையாமல, 100 நாள் வேலையில போய் புலம் தள்ளுற மாதிரி. வாங்க போ நாக் அவுட். அப்போ போங்க போ, எல்லாம் விழிப்புணர்வு தான். அண்ணே போங்க போ. இயலிசை நாடகம் என்றால் நாடகத்தில் தான் அன்றைய காலத்தில் செய்தியை கொண்டு சேர்த்தவன் நாடக கலைஞன். இன்னைக்கு தான் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு யூடியூப்லாம் இருக்குது. அன்றைய காலத்திலே சொட்டு மருந்தாக இருக்கட்டும் தடுப்பூசியாக இருக்கட்டும் எந்த ஒரு விளம்பரத்தையும் பாமர மக்கள்கிட்ட சேர்த்தவன் நாடக கலைஞன். உண்மைதானே? இதே ஒரு ஆடலும் பாடலுக்குள்ள சட்டியோடு நிற்கிட்ட பொம்பளை இந்த கொட்டையெல்லாம் இருக்காது. கொட்டையை பிச்சு இதில் 200 பேர் ஏறிப்பேன். ஆயகலை 64 கலை இதும் அழியாத கலை என்ன கலை என்றால் நாடக கலை. அத்தனை கலையும் வாழ வச்சு இங்கே கீழே உட்கார்ந்துருக்க நீதிமான், இங்கே உட்கார்ந்துருக்கெல்லாம் சாதாரண ஆளா? அறிவியல் விஞ்ஞானி, ஆற்றல் மிக்க விவசாய பெருங்குடி மக்கள் எவ்வளவு நாடகத்தெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. நம்மளை நடிக்க வைத்து அவர்கள் அமர்ந்து நம்மளை ரசித்து வாழ்க்கையிலே உயர்த்தி செல்கிறாள். இதுக்கு மேலே சாமி எங்கேயா இருக்கு? தமிழந்தாயா சாமி? நம்ம சொல்கிறான் சாமியை கும்புறோம்னு சொல்கிறீங்களா எல்லாரும்? எத்தனை சாமிக்கு எவ்வளோ நேர்த்திக்கடன் போடலாம், எத்தனை சாமிக்கு நீங்கள் மாலை ஓடலாம். முதல் தெய்வம் நமக்கு குலசாமி. குலதெய்வத்தை வணங்கணும். குலதெய்வத்தை எப்போ வணங்குறீங்கன்னா சிவன் ராத்திரி தான் தேடுறேன். சிவன் ராத்திரி போய் காட்டுக்குள்ளே சாமி கிடைக்காம பூரா பேரும் தேடி அன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் சாமி கிடச்சிருச்சுன்னு ஊரே காலில் விழுகிறாங்க. எந்திரிச்சு பார்க்குறாங்க துவைக்கிற கல். சில பேர் மயில் கல்லை கும்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் அத்தனை சாமியை கும்பிடுறதோட முதல் தெய்வம் யாருன்னா பெத்த தாயின் தகப்பன் தான் உலகத்திலே முதற்சாமி. இந்த உலகத்துக்கு அவர்கள் இல்லை என்றால் நம்மளுக்கு எப்படி தெரியும் குலசாமி நல்லவர்கள் கெட்டவர்கள் பசி ருசி எப்படி தெரியும்? அதனால தான் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பேய்க்கருமல் பிறந்தார் ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். பாரு எங்கள் ஐயா சொல்கிறார், ஏபிஜே அப்துல் கலாம் அதே சொன்னார், நான் இறந்தாலும் நான் விதையாக முளைத்து கொண்டிருப்பேன், அந்த விதை தான் தமிழக இளைஞர் என்று சொன்னார் அப்துல் கலாம் ஐயா. ஆவுண்டேன் அப்துல் கலாமுக்கு ஆவுண்டேன். அவர் சொன்னார், நல்லது ஒரு செயலை செய்யுங்க, நீங்களும் விஞ்ஞானி ஆகலாமா என்று சொன்னார். நம்ம வயலுக்கு நல்லா செய்கிறாங்க. அவர் எதை செய்ய சொன்னார்னா என் கணேஷ் போயில பூலிப்பு, லேடிஸ் மேட்ரு, தமிழ் செக்ஸ் வீடியோ. செக்ஸ் வீடியோ என்னன்னு சொல்றீங்க? ஆமாம், அதில் பிறந்தவன் தானே அவன். சமையல் சமைக்கும் எங்கள் பாட்டிகள்லாம் சமைக்கும் போது உடம்புக்கு ஆரோக்கியமாக இருந்தது. அம்மிக்கலை போட்டு எங்கள் அப்பத்தா பட்டுக்கலையை அரைக்கும், மிளகாயை போட்டு வத்தலை போட்டு அரைக்கும், கஷான்னு அரைக்கும். அது முன்னாடி அரைக்கும், எங்கள் ஐயா பின்னாடி ஓட்டு அரைச்சிக்கிட்டு இருப்பார். என்னத்த அவர் மாட்டுக்கு தீவனம் தம்பி மூணுங்க தம்பி. ஏன் அப்பெல்லாம் பார்த்தா இடுப்புற உள்ள கையில் ஒரு பிள்ளை வயிற்றுல 3 மாதம். ஹெவி ஹார்ட் ஒர்க். 16 பிள்ளை 18 பிள்ளை வைத்தாங்க. அந்த காலத்தில் கின்னஸ் ரெக்கார்டாக பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு பிள்ளை வந்து தூக்கிட்டு போகிறேன், அந்த ஒரு பிள்ளையும் பார்த்தா கீரி பிள்ளை மாதிரி 4 மசுர் இருக்கு. பிள்ளை பார்த்தா 1.5 கிலோ தான் இருக்கேன். 1.5 கிலோ இருக்கேன். அவன் பார்த்தா நான் 8வது படிக்கிறேன்றேன். காரணம் கிர் கிர். அப்பெல்லாம் விவசாயம். இந்த விவசாயிகளுக்கு மட்டும் 150 வருஷம் ஆயுள் காலம் உண்டாம். விவசாயிகள் எல்லாரும் விவசாயி தானே, இல்லை கலெக்டர் வாங்கிக்கலாம், விவசாயி தான். இன்னைக்கு நீங்கள் எல்லாம் வெவ்வேறு துறையிலே வெவ்வேறு வேலைகளே வெவ்வேறு இடத்துல இடமாறி இருக்கலாம். நான் சத்தியமாக இந்த கருப்பு நிறைய சொல்றேன், உங்க முப்பாட்டேன் சத்தியமாக விவசாயத்தான் இருக்க வேண்டும். இதுதான் யாரை வரப்பட்டுங்க. இந்த தங்கச்சி இந்நேரத்தில் யாரை தேடுதுன்னு எனக்கு தெரியும். அவங்க அப்பா அம்மா காணாமல் தேடுது. அது அங்கனதான் உங்க அப்பா உட்காந்துருக்காரு. உனக்கே அடையாளம் தெரியல மிஸ்டர் கீரி மண்டை. பாடத்தை கவனி.
பள்ளிக்கூடம் செல்கின்ற மாணவ செல்வங்களே, தம்பி சேர்ல உட்காந்துருக்கலப்பா, ஜமீன்தார் வாங்கிக்கலாம், அப்படி உட்காரணும். பற்றிய மாத்தியார் புழு புழுன்னு சொல்லி கொடுப்பாரு. ஆமாம், பெரிய மேலே உட்காந்துருப்பார், பெரிய அரவிந்த் சாமி. கீழே உட்கார வேண்டும். இந்த ஐயாவுக்கு இந்த இவருக்கு என்ன வேணும் தெரியல. என்னென்ன எப்படியே கன்னத்தில் வச்சுருக்க, நீ என்ன வேணா காத்திருக்கியோ? ஒரு சாங் பாடிட்டு அப்புறம் எக்கோ வைங்க, சிங்கா தனா மைசர் சூப்பர், மைசர் சூப்பர்யா தனா. பம்பா நதிக்கரை ஓரம், அந்த பட்டணத்தின் மன்னன் வந்த நேரம். பம்ப நதிக்கரை ஓரம், அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். அடி பம்ப நதிக்கரை ஓரம், அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கரை ஓரம், அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம். ஐயப்பா மிருகத்து வாழை வாங்கிக்கப்பா. வாரா மாலைகளை போட்டுக்கிட்டு வாரா, மாலைகளை போட்டுக்கிட்டு வாரா. சபரிமலை மணிகண்டான பார்க்கத்தான போறோம். பம்ப நதிக்கரை ஓரம், அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். நீ தேங்க கொண்டுகிட்டு வாரா, நீ தேங்க கொண்டுகிட்டு வாரா, நிம்மதியா வாழத்தான போறோம். நிம்மதியா வாழத்தான போறோம். பம்பா நதிக்கரை ஓரம், அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம். ஐயப்பா கொல்லிமலை ராலிமலை பிறகுமலை அஞ்சு மலை. கொல்லிமலை ராலிமலை பிறகுமலை அஞ்சுமலை. கொல்லிமலை கொல்லிமலை ராலிமலை ராலிமலை பிறகுமலை பிறகுமலை அஞ்சு மலை. அஞ்சுமலை. அஞ்சு மலம் பாருங்க, அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. அந்த அஞ்சுமலை பாருங்க, அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ, சாமி சரணம், ஐயப்ப சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பா. அந்தியா எங்க பெரியப்பு அந்த சாமி மேல எவ்வளவு ஒரு ஈர்ப்பு, ஒரு பக்தி வாரு. சாமியே சரணம் ஐயப்பா, வாழ்த்துக்கள். ஏன்னா மாலை போடுற ஆளுக்கெல்லாம் என்ன கவலைன்னா, எல்லாரும் சொல்றேன் கப்பலிங்க அப்படி சூப்பர் சூப்பர், அவன் வீட்டுக்கு போறது நல்லது. அவன் சொல்றது உண்மைதான். மாலையை போட்டு விட்டால் நோ மது, நோ டொங்காஸ். ஓகே ப்ரோ. ஆண்கள் பூராம் என்றைக்கு மாலை ஓடுகிறையோ அன்னைக்குத்தான் உன் மனைவியுடைய மரியாதை கூடும். மற்ற நேரமெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆமா. மாலை ஓடும் போதே பண்ண முடியும். மாலை ஓடும் போது பொண்டாட்டி புருஷனை வந்து வாடா ஓடா வெண்ணமயனே மயிரை புடுங்கண்ணே அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஒரே வார்த்தை தான், சுவாமி. அதுலேயும் அவர் ஓம் சக்திக்கு வீட்டுக்காரம்மா போட்டுச்சுன்னா இன்னும் மரியாதை கூடும். எப்படி அப்படி வீட்டுக்குள்ளே வரும்போதே சத்தி அவங்க சொல்லுங்க முருகா, சத்தி குக்கரில் அரிசி வைத்து விட்டாயா? வைத்து விட்டேன் சுவாமி. விரதம் விடலாமா? விடலாம் சத்தி. விரதம் தம்பி, தம்பி மொட்டை பல்ல அந்துவங்க. அப்பளம் பொரித்து விட்டாயா? இதோ எண்ணெயை சுட வைத்து பொரிக்கிறேன் முருகா. தொவையார அரைக்கிறேன் முருகா. கரைச்சி பூச்சான். மற்ற நேரம் புரிஞ்சன் இங்கேருந்து போன அடிக்கிற திருமங்கலத்துக்கு, இந்த ஆலம்பட்டிக்கு பொண்டாட்டி இங்கே இருக்கு, புரிஞ்சன் போன அடிப்பார். ஏய் கவிதா, கோழி அடிச்சு வை. போடா மயிறு கோழி, நீ பொழந்த உழப்புக்கு இங்கே கோழி சலுப்பிடுவேன். இருக்குத குடிச்சு விட்டு நடக்குவானா மயிறு மையன் நோத்தா விட்டு சம்பாத்திய மாதிரி நாட்டுக்கோழி சல்லு போடுவேன். போ முண்டை அப்படின்னு உங்கள் வீட்டுக்கார அப்படித்தான் சொல்லுவாத்தா? இங்கே இருக்கிற பெண்கள் தாய்மார்களை பார்த்து நான் கேட்குறேன், கட்டின கணவனை 2026 நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. உங்களுக்கு நகையும் எடுத்து கொடுப்பார்கள். நீங்கள் லோக்கத்துக்கு லோன் வாங்கலாம். வீட்டுக்காரர் போயிட்டு நீங்கள் வந்து எப்படி சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன் தான், அதே மாதிரி செய்யுங்க. அதிகாலையில் 3:30 மணிக்கெல்லாம் எழுந்து விடு. எழுந்து சுடுதண்ணியை வைத்து குளித்து விட்டு அவர் படுத்து கிடப்பார். அவர் கட்டவரலை கிச்சு கிச்சு என்று உருவி அத்தன் எழுந்துறீங்க நாதா கோபால். அவர் உடனே சொல்லுங்க மாலா. காலை கும்பிட்டு போய் அடுப்பு பற்ற வை. அன்னைக்கு அடுப்பு சிலிண்டரே காலி ஆயிடும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், வடச்சட்டிலாம் கறி. அதே மாதிரி குடிச்சுக்கிட்டு எந்த கனவே தினசரி நினச்சி உன்னை போட்டு அடிக்கிறானோ அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சுருக்கேன். ஆத்தா
குடிச்சு விட்டு உன்னை சீரழிக்கிற புருஷனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட். இந்த ஆண்கள் உரம் பயந்துக்கிட்டே இருக்கான். என்ன பண்ணுறீங்கன்னா நல்ல மஞ்சள் பொடியை போட்டு தேய்ச்சி குளிச்சுரு, தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா உன் வீட்டுக்காரர் படுத்து கிடந்தாருன்னா அவர் நல்லா தூக்கி அலசிட்டு சட்டிட்டுலாம் துவைச்சிடணும். துவைச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உலக்க வந்து இரும்பு பூன்னு இருக்கணும். ஏன்னா வெறும் உலக்க நம்ம சாமிக்கு ஆகாது, கருங்குளத்து முனி அடிச்சிடும், அடி பிடிக்க. அந்த உலக்கையில் பூண்டு இருக்குல்ல அதை வச்சுட்டு வேட்டியை நீக்கிட்டு வெதரில் அடிச்சிரு. ஆமாம் அடி வரலைன்னா கீழே ஆலப்பழா கல்லை வச்சிரு. அதோட அந்த ஆளுக்கு வேலை முடிஞ்சிச்சு, நீ 100 நாள் வேலைக்கு போயிடலாம். ஏன் சொல்கிறேன்? குடி. நான் தான் சொன்னேன், 1008 சத்தியம் பண்ணினாலும் 1008 அக்னி சட்டி எடுத்தாலும் உன் பொண்டாட்டியை படுக்க போட்டு மண்ணி துளி மண்ணில் சங்கமம் தாலியை போட்டு சத்தியம் பண்ணாலும் மதுவை நிறுத்த முடியாது. மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே மதுவை நிறுத்த முடியும். அதே மாதிரி குடும்ப கட்டுப்பாடு ஒன்றுக்கே பிள்ளை வைக்கிறத நிறுத்த முடியும். எடுத்து கொடுக்குறாங்க, நகைச்சியை கொப்புளிக்கிறாங்க. இங்கே செல்லலையே பருப்பு வேகலையே, எப்படி வேக ஊட ஒவ்வொரு ஆளாக பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த நாடகம் முடிய 2028 ஆகும். நானும் பின்னாடி கூடி உலையை கூட்டி இங்கேயே படுத்துருவேன். ஆலம்பட்டி ஊரில் மொத்த வயக்காட்டை விற்று தான் காசு கொடுக்க போறேன். அமைதி. காசு எதுக்காக தேவை? பிறர் பசியை போக்க, பிறர் ஏழை மக்கள் உதவி செய்ய தான் காசு, ஆடம்பரத்துக்கு காசு அல்ல. அப்படித்தான் அள்ளி கொடுத்து எத்தனை பேர் வாழ்ந்தாலும் மக்களுடைய வாயில் வர்றது ஏதோ செய்கிறேன். கேபிஓ பாலா, என் தம்பி பாலா, என்னுடைய நாடகத்தை ரசிப்பவன் கேபிஓ பாலா என் தம்பி. அவன் போய் அவன் எவ்வளோ சம்பாதிக்கிறானோ எங்கேயோ பார்க்குறேன். பார்த்தீங்களா, காவல்துறை ஐயா ஒரு கடையை தள்ளி விட்டாங்க. அது ஆண்டவனுக்கு தான் தெரியும் நடந்த உண்மை. அதை பார்த்தவொடனே கேபிஓ பாலா வந்து உடனே கடை வைத்து மிச்ச காசையும் வச்சுக்கோங்க நீங்கள் நல்லா இருங்கன்னு சொன்னேன் பாரு. அவன் தாண்டா தமிழன். அதை பேசுறது என்ன, இங்கே உட்காந்துட்டு பேசுவாங்க. அவனுக்கு எப்படி கோடிக்கணக்கில் வருது, எப்படி ஆஸ்பத்திரி கட்டினேன், எம்சாரில் கட்டுறானா மண்ணடிக்கிறானா, இது ஒரு தேயா? வாங்க அப்பு நீங்களாவது டீசலுக்கு காசு கொடுத்தீங்களே, ரொம்ப நன்றி. மம்மி டாடி டெக்லேட்ஸ் பாவாடை ஒன்றும் நாடா அண்ணே பின்னாடி இருக்குண்ணே. சாரி சார், அதான பார்த்தேன். கீழக்கோட்டை அம்பளிப்பாக தமிழ் செல்வன் லோகேஸ்வரன் சார்பாக ரூபாய் 301. ரொம்ப நன்றிங்க. அந்த 200 லேசா முடி வளருமே மண்டையில். அவராது 300 கொடுக்குறாரு. ஆண்ஜிங்கள் அத்தனை நேரமே கைதட்டலாம். ஆம்பளையோட பெருமையை சேர்த்து விட்டார் அவர். பொம்பளையெல்லாம் கைதட்டிய மூக்குத்தி தோடு கொண்டு வாங்க, திருமங்கலத்தை புதுப்பிச்சு தரேன். குக்கரில் சமைக்காத தாய்களா, குக்கர் சாப்பாடு ஒரு விதத்திலே நோயை உண்டாக்கும். மண்பானையில் சமைங்க அது நினைக்குது. டெய்லி ஒரு பானையை உடச்சி போடுவான்டா என் புருஷே, ஏற்கனவே ஏன் கூட உடஞ்சி கிடக்கு. நம்ம ஆளுங்க ஆம்பளை மட்டும் எவ்வளோ போதையில் வந்தாலும் என்ன ஒன்று, ஏன்னா வீட்டில் எது கிடைக்கிதோ அதை உடைப்பேன். போதையில் உடச்சி போடுவாங்க. டிவிலாம் உடைப்பேன், டிவி உடைப்பேன். பொண்டாட்டியை தான் தேடுவேன். ஏன்னா அதை பார்த்தா அது அவனுக்கு வந்து அக்னி மாதிரியே தெரியும். பொண்டாட்டியே தேடுவேன். நினச்சி அடிப்பாங்க. அந்த காலத்தில் எங்கள் ஊர் பக்கம்லாம் சாராயம் தான். எங்கள் ஐயா தூக்கி போட்டு எங்கள் அப்பா தான் அடிப்பார். கொஞ்சம் தூரம் நாசமாக போவேன். இன்னைக்கு இந்த முள்ளு கல்கோட்டை அப்படின்னு கருவில் போய் ஒப்பு வச்சுக்கிட்டு பார்க்க, எதுக்கு இவன்ட்டே 2 குத்த பார்த்துக்கிட்டு கஞ்சா கொஞ்சம் குடிச்சிட்டு போவான். மறுபடியும் இப்போ திருப்பி வந்துடுறான், வந்து உழ வச்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு பொண்டாட்டியை லேசாக அடிக்கிற புருஷன் செத்தா இல்லை, பூரா வர்ற ஒம்பளைய பூரா அவங்க ஆத்தா அப்பெல்லாம் 12 வடிக்கும் போதெல்லாம் கராத்த கும்பு சிலம்பு நம்மால் வாத்தாங்கிட்டு ஊரில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு தெரியும். எங்கள் ஊரில் ஒருத்தன் அப்படித்தான், அவன் பேர் சித்திர செல்வம். நடந்ததுப்பா, அவன் பாட்டுக்கு செம்பரி ஆடு மேய்ச்சிக்கு தெரிஞ்சா அவனுக்கு ஒரு சூப்பர் பிள்ளையை கட்டி வச்சு விட்டாங்க. பாண்டிக்கு தெரியும். கட்டி வச்சோடனே என்ன பண்ணிவிட்டேன், ஃபஸ்ட் நைட்டு முடிஞ்சு மறுநாள் இட்லி ஊற்ற நேரமாகி வச்சோல, என்னடி கொத்தா இட்லி ஊற்றுறேன்னு அரைஞ்சி விட்டேன். ஆனால் அது உண்மை வீரத்தமிழச்சி. விறுவிறுன்னு போச்சு, கதவை போட்டுச்சு, பேண்ட்டு பெல்ட்டு எல்லாம் கட்டிக்கிட்டு வெளியே வந்துருச்சு. கராயத்தில் மெடல் வாங்கியிருக்கு அவனுக்கு தெரியல. கதவை அடைச்சிச்சு. உடனே நம்மளால் சொல்கிறேன், ஏய் பேண்ட்டில் நல்லா இருக்கேடி சுமிதா, அப்படியா நான் கொத்தா, அது காய்ச்சலா பூச்சரா கிச்சா பூச்சான்னு அடிச்சிருக்கு. அடித்த உடனே அவள் ஆத்தா வெளியே இருந்துக்கிட்டு அந்த சித்திரச்செல்வ அம்மா சொல்லியிருக்கு, ஏழை நொப்பை மாதிரி அந்த மாதிரி திகிடுமு கூட பண்ணாதடா, மெதுவா இது ஒன்று நொப்பையை பிடிச்சேன் மெதுவாக பண்ணுறான்னு. வெளியே வந்திருக்கேன், கும்மோடலாம் வீங்கி காலை கெந்தி. அவங்க அம்மா கேட்டிருக்கு, இவ்வளோ வேகம் உனக்கு ஆகாதப்பா, ஏன் அம்மானு பார்க்குறேன் கொண்டே விட முண்டாங்க போயிரு.
அவள் போட்டுக்கிட்டு வதக்கன்னு போட்டு செவத்தெல்லாம் ஜம்ப் பண்ணி அடிக்கிறா. கட்டில் எல்லாம் உடஞ்சி வச்சு அங்கே வார அப்படின்னு கட்டில் போட்டு அடிச்சிருக்கு. டவுல் டவுலியை சான்ஸினா மாதிரி ஓ மை காட் சட்டார்னு அடிச்சிருக்கு. என்ன செய்ய? வயதுக்கு வந்தவனே பெண்கள் உடுத்தக்கூடிய உடை என்ன உடை? பாவாடை தாவணி. அந்த பாவாடை தாவணி இப்போ எங்க இல்லைன்னா நக்கு இல்லை. அதான் உடனே அவர் இல்லை ஆமா இவர் முன்னாடி பாவாடை தாவணி கட்டி தான் அளவு பார்த்தாரு. பெரிய பாவாடை தாவணி கம்பெனி ஓனர் மையன் சொல்ல விடுற அண்ணன் இல்லையாடா. நான் பார்ப்போனா நீ பார்ப்போனாடா. பாவாடை தாவணி வயசுக்கு வந்தானே பாவாடை தாவணி கொடுத்து வயசுக்கு வந்த குச்சிலுக்குள்ள அந்த பிள்ளைக்கு என்ன கொண்டு போவாங்கன்னா உலக்க வாழைப்பழம்லாம் கிடையாது. அது என்ன ஜூஸ் கம்பெனியாக வச்சுருக்காங்க மிச்சர் ஜூஸ் ப்ளீஸ் ப்ரோ. உள்ள கரண்டி ஈர்வலி சி அது பேரானா என்னத்த கம்பி? அது சினிக்கடிக்கு பாரு அது பூரா நினைக்குது. அப்போ சினிக்கடிக்கு இது பல்லாங்குழி ஒரு முத்து அப்படியே விளையாடுங்க 2 பிள்ளைய போய். இன்னைக்கு கொச்சுக்குள்ள எங்கே போகுது? ரூமுக்குள்ளதே. ரூமுக்குள்ளே போனவுடனே உங்கள் அம்மா பார்க்குது இந்த தாய் செல்லை வச்சு கேம் விளையாடு செல்லை வச்சு இன்ஸ்டாவில் பார்த்துக்க. எங்கிட்டு அன்றைய காலத்தில் கல்யாணம் என்பது செலவுகளை குறைத்தார்கள். என் முப்பாட்டேன் கல்யாண மாப்பிள்ளை பார்த்தோம்னா அந்த காலத்தில் போனால் எந்தா கம்பளி பூச்சி மீசதேன் இப்படி வச்சுக்கிட்டு மாப்பிள்ளையும் பொண்ணு 2 பேரும் பார்த்தா மண்டை கண்டெல்லாம் வேப்பனையை தேய்ச்சி நிற்பாங்க. பொண்ணுக்கு தான் குருதவாளி இப்படி இருக்கும், அதுக்கு எத்துப்பள்ள வேற இருக்கும். அவங்க 2 பேரும் போட்டாவுக்கு நிற்கிறத பார்க்கணும். ஒரு அம்பலார் வருவார். ஏய் கணேசா இந்தா கட்டிக்கிட்டு அடிச்சு விட்றான். தாலியை கட்டின உடனே ஒரு போர்வை ஒரு பாய் தலாணி போன நிமிஷத்தில் 2 பிள்ளையை தூக்கிட்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு அடிப்பு பிச்சுடுவாங்க. இப்போ கல்யாண வீட்டில் பாரு மாப்பிள்ளை ஊரம் தாடியோடு இருக்கேன் ஈராச்சந்திரன் மாதிரி. மாப்பிள்ளை தாடியோடு இருந்தாங்க இருக்கேன். பொண்ணு பார்த்தா ஆள் கருப்பாக இருக்கும். பியூட்டி பார்லர் ஏற்றிருப்பாங்க 2 லிட்டருக்கு 2 லிட்டரு. அந்த பியூட்டி பார்லர் அம்மாவுக்கு 10,000 ரூபா போட்டு தேய்ச்சி சப்பு சப்புன்னு அடிச்சு புருவத்தில் வெட்டி பொண்ணு வந்து நிற்கும். இந்த ஐயர் ஸ்ரீதர் இங்கே உட்காந்துருக்காங்க. உலகத்திலே யார் வாயில் இருக்கலாம்? வேதங்களையும் சமஸ்கிருதங்களையும் ஓதுவார்களையும் வாயில் இருக்கக்கூடாது. ஐயர் பிறந்த பெரிய ஐயர் அவர். நான் ஏன் சொல்கிறேன்னா சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு ஐயர் ஓதிக்கிட்டு இருக்காரு, ஒருத்தன் பின்னாடி இருந்து தேங்காயை வச்சு எறிகிறேன். ஆனால் அந்த ஐயர் ரெவடியாக இருப்பார் போல, எடுத்துக்கிட்டு செங்கலை வச்சு எரிஞ்சிட்டேன். ஒரே எரி கல்யாணம் நின்று பூரா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், அதிக குழந்தைகளை பெற வேண்டும். ஆரம்பத்தில் தும்முன்னு பார்த்தான், இப்போ போனால் ஒரே ஒரு பிள்ளை தான். பப்பு வேகலை. ஏன் இவன் தான் ட்ரிங்க்ஸ் அடித்து படுத்துக்கிறானே. எப்படி நாக்கலாம் என்ன சார் நாக்கலாம் புழு இந்தா ஒரு உள்ள பார்த்துதான் இன்னும் அப்படியே இருக்கேன் வங்குறங்க. அவன் தான் நீ குறவுக்கு பிறந்தவன். ஒரு பாட்டு பாடுவோமா? ஒரே ஒரு விஷயம், எங்கள் அண்ணன் தம்பி அத்தனை பேர் உரிமையோடு நான் பேசுகிறேன். ஏன் அப்படின்னா இந்த எம்கேஆர் எப்படி மக்கள் மத்தியில் பேர் வாங்கினேன் அப்படின்றதுக்கு நீ சொல்கிறேன். இங்கே உட்காந்துருக்க பூரா பிறந்த ஊர், பிறந்த தாயினுடைய வயிறு, பிறந்த சமுதாயம் தாயா வேற. எங்கள் அண்ணன் தம்பி பாசமும் வீரமும் ஒன்று தான். இது பூரா எனக்கு அண்ணன் தம்பி அவ்வளோதான். நான் அப்படி தான் பேசுவேன். என் தம்பி விழுந்தா நான் தூக்கிடுவேன், எங்கள் அண்ணன் விழுந்தா எங்களை தூக்கிறேன், அவ்வளோதான். எங்களுக்கு நாங்கள் தான் உறவு. இன்றைக்கி இருக்க மனுஷன் நாளைக்கானா இதில் நான் பெரியாளுன்றிய. எனக்கு தானே நான் பெரிய சொத்துக்காரன், நான் கோடீஸ்வரன்றேன். கடைசியில் நீ செத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அருணா கூடி ஏற்றுறேன். மயன் மற்ற நேரமெல்லாம் ஒன்றும் வாங்கி தர மாட்டேன். தாய் தகப்பனுக்கு அவள் அம்மா சொல்லும், இங்கேருந்து இதே ஆலம்பட்டி அப்போ அந்த ஊர் மயன் கொத்தனார் வேலைக்கு போயிருப்பேன். அவங்க அம்மா சொல்லும், அலே முருகா அம்மாவுக்கு என்ன பண்ணுறேன்னா அந்த ப்ரீ ரைஸ்ன்னு சொல்கிறாங்க, போட்டு வாங்கிட்டு வாப்பா. ஏய் போம்மா, மேஸ்திரி சம்பளம் போடல, பார்த்தா தண்ணி அடிக்கிறதுக்கு 2,000 ஒதுக்கி வச்சுருப்பேன், வாங்கி கொடுக்க மாட்டேன். அவங்க அம்மா செத்ததுக்கப்புறம் பாரு 10 கிலோ ப்ரீ ரைஸை கொட்டிக்கிட்டு உட்காந்து போதையை போட்டு அழுவேன். சாப்பிடவா ப்ரீ ரைஸ் சாப்பிடுவா, நோத்த போட்டாவை இடிச்சுக்கிட்டாடா சாப்பிடும்.
சாங் பாரு. என் அன்பு தம்பிகளுக்கெல்லாம், எங்கள் அன்னைங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எப்படி குடிக்கிறீங்களோ எனக்கு தெரியாதுங்கய்யா. இந்த உலகத்திலே பெருங்கொண்ட ஒரு குடியாரன் என்றால் இந்த எம்கேஆர் தான். உண்மையை ஒத்துக்கிறவன் தான் மனுஷன். நான் குடியாரன், குடியை விட்டேன். இன்னைக்கு இந்த கோமாளினால் கூத்தாடி எத்தனை பேர்த்தை காப்பாற்ற முடியுமோ அத்தனை பேர்த்த ஒரு அன்பாளையம் ஆதரவற்றில் வச்சு காப்பாற்றிட்டு வரேன். அவ்வளோதான். ஏதோ என்னால் முடிஞ்சு செஞ்சுட்டு வரேன். நான் குடியை விட்டனால தான். நான் யோக்கியன்னு சொல்லவில்லை. நான் பட்டு அத்தனையும் இழந்து, தாய் தகப்பன் அன்பையும் இழந்து, எல்லாத்தையும் சொந்த பந்தத்தை இழந்து கடைசியில் திருந்து வாழக்கூடிய எத்தனை உறவுகள் இருக்கீங்களோ அதில் ஒரு ஆள் தான் அந்த கோமாளி எம்கேஆர். என் நிலைமை எங்கள் அண்ணன் தம்பிக்கு வரக்கூடாது. இது எப்படி பழகிறேன்னா, வாலிப வயசு, நல்ல கொஸ்டின் தான். எப்படி பழகிறேன்னா, முத என்ன பண்ணுறேன்னா, எல்லோரும் சும்மா தான் வருவாங்க. 4 பேர் தண்ணி அடிப்பாங்க கம்மா கரையில். நம்ம சும்மா ஓட்டு போய் தண்ணியெலாம் அடிக்க வேணாம்டா, சைடிஷ் சாப்பிட்றா. முத சைடிஷ் அப்படி தான் ஆரம்பிப்பேன். நாட்டுக்கோழியை சாப்பிடுவேன். அதில் ஒரு ஆள் தொடையை சுரண்டி போட்டு விடுவேன். இப்படி சாப்பிட்டேன்னா இழுக்காது. ஒரு 3 போடுவேன். 2 கிலோ நீ ஒரே ஆளை தின்றுவ ப்ரோ. அவன் ஒன்றே ஒம்மட்டும்னே, யா என்ன ஒம்மட்டும், லேசா அப்படி கப்பை தூக்குவேன். கப்பை தூக்கணும்னா உடனே சொல்லுவேன், ஏ லேசா கையை மொந்துவார், ஒம்மட்டுதுப்பா. மண்டையை மொந்துவார், கம்பு கூட்டம் மொந்துவார், சுத்தமாக அழுத்துருவேன். ஒரு ஆப்பை சாப்பிட்ருவேன், சாப்பிட்டு தின்றுவேன். இப்படித்தான் குடியை பழக்கி விடணும். நல்லா கேளுன்னு, கெட்டதை பழக்கி விட ஆள் சேருவேன். சீரட்டை 10 வை, கணேஷ் போயிலே உருட்டி வாயில் வைப்பேன். எரியுது மச்சான். எங்கள் அக்கா தங்கச்சியெல்லாம் நான் சொல்லணும், எப்படித்தான் வீட்டுக்காரர் கணேஷ் போயில ஓட்டு முத்தம் கொடுக்கும்போது அலோவ் பண்ணுற? நோ. அதில் இம்புட்டு போயில வச்சுக்கிட்டு பொண்டாட்டிகிட்ட போவேன். அது என்ன சிறுநாய் ஃபீவாட வருது. ஐயோ மட்டும் சும்மா இருங்க ராகுல் அப்பா, சும்மா இருங்க. அவன் ஊண்டுவேன், வெட்டி இழுத்து மாமா மயிரை புழுங்கு. ஒரு விழிப்புணர்வோ ஒரு பாட்டு பாடுறேன். பாட்டு பிடிச்சிருந்தா கைதட்டலாம், இல்லைன்னா என்னைய கூட கல்லை வெட்டி எறியலாம். கேட்க வைங்க. ஆடு வச்சிருந்தேன், மாடுகள் வைத்திருந்தேன், அழகு ரேசு மாட்டு வண்டி வச்சிருந்தேன், 10 ஏக்கர் நில வச்சிருந்தேன். இது எல்லாம் பத்தாதுன்னு திருமங்குளம் பைபாஸில் இருந்து மதுரை போகிற ரோட்டில் ரியல் எஸ்டேட் பிளாட்டுகள்லாம் கிருன்னு ஏறுதுன்னு ஒரு 20 ஏக்கர் நிலத்தை வாங்கி போட்டு, ஒருவேளை அப்படியே போட்டுட்டு நம்ம வாட்டுக்கு வெளியே போயிட்டோம்னா எவனாவது வீடு கட்டிட்டு நாளைக்கு பிரச்சனைக்கு வந்துடுவேன்னு முண்டுக்கல்ல உண்டி இன்ச்சியில் போட்டு இளவட்ட பயலை செக்யூரிட்டியாக போட்டால் லவர்கிட்ட வீடியோ கால் பேசிக்கிட்டே கழுத்தூன்லாம் பிடுங்கிட்டு போயிடுவேன்ட்டு ஒரு 92 வயசு கிழவனை செக்யூரிட்டியாக போட்டு வச்சிருந்தேன். அவருக்கு இருமல் டானிக்க வாங்கிறதுக்காக 6500 சம்பளம் பேசி வச்சிருந்தேன். ஒருவேளை பத்திரம் பதிவு தாமதம் ஆச்சுன்னா நகை கிருன்னு 1 லட்சத்துக்கு மேலே தாண்டிருச்சு. 2028 எப்படியும் 1 பவன் 5 லட்சத்தை தொடுமுன்னு 100 பவன் நகையை சேர்த்து வச்சிருந்தேன். 1 பைசா 2 பைசா வட்டிக்கு கொடுத்தா படக்குன்னு கோடீஸ்வரன் ஆக முடியாதுன்னு 100க்கு 10 ரூபாய்ன்னு மீட்ரு வட்டியை போட்டு மதுரை பெரியாரில் ஒரு ஆஃபீஸை போட்டு அதில் 2 லேடிஸை கம்ப்யூட்டரில் போட்டு கணக்கு வழக்கு பார்க்க வச்சிருந்தேன். எல்லாமே இருக்கு. வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி வாரத்தில் 7 நாள் விரதம்னு சொல்கிறா. நோ டொங்காஸ் அப்படின்னு சொல்லி பாத்தியனூரில் ஒரு பொம்பளையை சேர்த்து வச்சிருந்தேன். 3 பொம்பளை கழிவு நான் இருந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க. அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அடத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அடத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு.
விஷயத்துக்கு போகிறோமோ அங்கெல்லாம் என்னென்ன பிராண்டு சரக்கு கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கி குடிச்சு ஒரு நாளைக்கு எவ்வளோ பட்ஜெட் இருக்கோ அதுக்கு தகுந்தது மாதிரி சரக்கை லோக்கலாக வாங்கி குடிச்சு குடலும் தாண்டா வெந்தது. பொண்டாட்டி உள்ளே பெத்த தாய் தகப்பேன் சொந்த வந்தான் பார்த்த வேலையெல்லாம் தேவையில்லை. இந்த சரக்கு தாண்டா உலகம் ஒன்று. காலையில் வெறு வயிற்றுல யாராரு குடிக்கிறீங்களோ அந்த ஆளுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். ஆடு மரச நெல்லு வச்சிருந்தேன். நல்ல உடம்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகும்னு முதல்ல குடிக்கும் போது மேல பறந்தோம் மேல பறந்தோம். இருக்கிற விஷம் எதுடா இருக்க இருக்க கொள்ளுதடா. இப்போவே தெரிஞ்சு நம்ம புத்தி தெரிஞ்சோம். வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகள் மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா நம்மளுக்காக பிறந்து இதுதாண்ட நம்ம பூரிய ஊரு, இதுதாண்ட நம்ம வீடு, இதுதாண்ட நம்ம குலஜாமின்னு சொல்லி வச்சுட்டு போனேன். எங்க பாட்டைங்க சொன்ன வார்த்தைகளை கள்ளிச்சேரி எம்கேஆர் மதிக்கிறேன். குடிச்சது போதும் அண்ணன் தம்பிகளா. இதுல நல்ல ஞானமான ஆளுகள்லாம் பரவாயில்லப்பா. அந்த பப்புனு எம்கேஆர் நாடகத்தை நடிச்சாலும் 4 பேர்த்த திருத்துறதுக்கு பாட்டு பாடுறான்னு நினைப்ப. லேஜு வாஜா கட்டிங்க போட்டு வந்தாலும் இந்த பாட்டு இந்த கண்டாலுமே யார் வர சொன்னான்னு நினைப்ப. நீ மூடு உங்க எல்லாருடைய பாதத்தை தொட்டு கேட்டுக்கிட்டு நீ 100 வருஷம் இன்னாருமையன் இப்படி வாழ்ந்துட்டு போனேன்னு இதே ஆலம்பட்டி கிராமத்தில் பேர் வாங்கணும்னா குடியை விட்டுட்டு நீ இருந்த என்ன உன் குடும்பம் நல்லா இருக்கும். குடிச்சு விட்டு வீட்டில் படுத்த என்ன ஏற்ற வீட்டுக்காரன் சீக்கிரம் அவன் வீட்டை வித்துருவேன், நம்ம அதில் ஓட்டு அடிக்கலாம்னு நினைப்பேன். வள்ளுவன் காந்தி சொன்ன எவ்வளோ லோவா வந்துட்டேன் பாரு. வார்த்தைகளை மதிக்கிறேன். குடிச்சது போதும். ஒரு உள்ள கைதட்டல அப்புறம் பூரா அந்த போடு தானே. இந்த பாட்டை எதுக்குமே பாடுனேன்னு நினைக்கிறேன். இனிமையை குடிக்க வேணா முன்னு ஆடு இந்த பாட்டை பாடிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். ஐயா அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. எங்க ஆத்தாகெல்லாம் கைதட்டுதுன்னா எத்த குமுறலை இன்னைக்கு தீக்குது. உண்மைதானத்தா? என் பேர் எம்கேஆர் கிடையாது, குரண்டி சுப்பிரமணி. ஏப்பா இது நான் இன்னும் காது ஊத்துக்கொள்ள நாடகம் என்ன கருத்தில் முதல்ல குடிய மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் ஆலம்பட்டி கிராமத்தில் அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற மயக்கத்தான் மற்றும் ஆறுகரை பங்காளிக்கு பாத்தியப்பட்டு என்ன அளவுலன்ற என்னண்ணே நீ பேச போற? ஐயா விழா கமிட்டி என்னைய பத்தி பேச வேணாம். போய் உட்காருனே. என்னைய பத்தி எதுவும் பேச வேணாம். ஹலோ அலன்ற நான் உனக்கு லவ்வரா? என்ன பேச போறேன்? கொடூரமா என் தம்பிகள் இதெல்லாம் என்ன ப்ரோ? அவனை சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் ஆன்றல்ல, அது வாய்ப்பு இல்லையா? இன்றைய இளைஞர்களுக்கெல்லாம் கவலை லேடிஸ் பிரச்சனை. என்னடா இது கல்யாணம் ஆகாத ஆள்லாம் கைதுக்கு தூக்கு. லேடிஸ் வச்சிருக்கேன் தூக்கு. இந்த ஜென்மத்தில் ஆகாத மூடிட்டு பூரா வெறியா தெரியா எங்கே பார்த்தாலும் பூரா. இப்போ ஆட்டோவில் விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேர் கருப்பையா 32 வயசு, உங்கள் ஊரில் ஏதாவது பொண்ணு இருந்தால் கொடுக்கும். 2 உள்ள தாய் 3 உள்ள தாயாக இருந்தாலும் பரவாயில்ல, இவரே கருப்பு பைக்கு பதிலாக கட்டப்பை வச்சு அடிச்சுக்கிடுவார்.
நாட வேண்டிய ஒரே ஸ்தாபனம் திருமங்குளம் மெயின் ரோடு பிளாட்பாரம். கருப்பையாவுக்கு லேசா எத்து பல்லு உண்டு. திரி நக்கி அன்னை பத்திரகாளி ஐயன் மகாமுனி கருப்பன் கும்பாசிய விழாவை முன்னிட்டு எங்களது மாயக்காத்தான் மற்றும் ஆறுபடை பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்ட இந்த தெய்வத்துக்காக இந்த மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த பங்காளிகளால் நடத்தப்படக்கூடிய நாடகம் கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடைபெறும். நடிப்பு சவேந்த நடிப்பு சமன்னன் அழகர் கோயில் 18ஆம் படியான் போல் காட்சியளிக்கக்கூடிய என் அன்பு சகோதரர் மணவையைச் சேர்ந்த கண்ணுச்சாமி அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டார். அன்பாலயத்துக்காக அன்பாக 501 கொடுத்த எங்களுடைய அன்னைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சின்னச்சாமி அண்ணன் சின்னச்சாமி ராஜகுரு ஊருங்கப்பு மேலக்கோட்டை 2 பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 501 ரொம்ப நன்றி அண்ணே. நன்றி 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 அண்ணே. இருங்க, அப்புறம் உங்களை நான் சந்திக்கிறேன். அதனை தொடர்ந்து அண்ணன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடு வருகிறான். கொல்லிமலை சின்ன கருப்பாக காட்சியளிக்கக்கூடிய முன்னாடி உள்ளவர் கண்ணுச்சாமி பொன்னுச்சாமி அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்துக்கொண்டு நாட்டிய தாரகை நடன ஒய்யாரி நடன சிங்காரி என் அன்பு சகோதரி மணவையைச் சேர்ந்த துர்கா அவர்கள் ஒரு நடன மங்கையாக நடிக்க காத்துக் கொண்டார். அடி என்னடி ரக்கம்மா பல்லக்கிரலிக்கு உன்னித்து குளிருதடி என்னடி முக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி அடி என்னடி ரக்கம்மா பல்லக்கிரலிக்கு உன்னித்து குளிருதடி என்னடி முக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி. 11 பேர் கொண்ட குழு உறுப்பினர்கள் அன்னை இளையராஜா அவர்களுக்கு மரியாதை செய்ய போறாங்க. அன்னை இளையராஜா மேடைக்கு வாங்க அண்ணே. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். நீங்க வாசிக்கிறதுக்குள்ள பாட்டு முடிஞ்சிடும். அண்ணே வால்யூம் குறையுதுண்ணே. தனம் தனம் ரேடியோஸ் செக் பேரன்பு கொண்ட மாயக்கத்தான் மற்றும் ஆறுகரை பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்ட மாயக்கத்தான் மற்றும் ஆறுகரை பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்ட அன்னை பத்திரகாளியம்மன் ஐயன் மகாமுனி கொரண்டி கருப்பசாமி மகா கும்பாபிஷேக திருவிழாவை முன்னிட்டு இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் எம்கேஆர் நாடக நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்ற அனைவரையும் 11 பேர் கொண்ட விழா கமிட்டியின் சார்பாக வருக வருக என வரவேற்று இந்த விழா இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு மிக முக்கிய காரணகர்த்தாக இருந்தவர் 11 பேர் கொண்ட விழா கமிட்டியினுடைய ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் சு இளையராஜா அவர்களை அவருடைய 11 பேர் கொண்ட உறுப்பினர்களான 11 தம்பிகள் சேர்ந்து அண்ணனை பாராட்டும் விதமாகவும் அண்ணனை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் இதுபோன்று தம்பிகளை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி நம் ஆத்தாள் பத்திரகாளி ஐயன் மகாமணி கொரண்டி கருப்பனை மேலும் 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 ஆலய திருப்பணிகளை செய்வதற்கு அவர் எப்படி எங்களை உற்சாகப்படுத்தி வேலைகளை வாங்கி இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கும்பாபிஷேக திருவிழாவை நடத்துவதற்கு உந்து சக்தியாக இருந்தாரோ அதே போன்று இந்த 11 பேர் கொண்ட குழு உறுப்பினர்களும் அண்ணன் 11 பேர் கொண்ட உறுப்பினர் தம்பிகள் அனைவரும் அண்ணனை ஊக்கப்படுத்தி மேலும் மேலும் நம் குலதெய்வத்தின் வளர்ச்சியை முன்னோக்கி கொண்டு செல்ல அண்ணனுக்கு ஒரு ஆறுதலாக பக்கபலமாக உந்து சக்தியாக 11 பேர் கொண்ட படையாக சேர்ந்து இன்றைக்கு அண்ணனுக்கு மரியாதை செலுத்த நாங்கள் மேடையில் வந்திருக்கிறோம். அண்ணன் சு இளையராஜா அவர்கள் 11 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பாளருக்கு
இப்பொழுது விழாக்குழு உறுப்பினர்கள் பாராட்டு தெரிவிக்கிறார்கள். அண்ணே, உண்மையிலே ஒரு மேடையில் எத்தனை பேர் ஒன்று சேர்ந்து இந்த 16 பேர் கொண்ட குழு இளையராஜா என்ற ஒரு மனிதருக்கு இவ்வளோ செய்கிறாங்கன்னா எங்கள் அண்ணன் இளையராஜா கர்ணனாத்தான் இருக்க முடியும். உண்மை. ரொம்ப நன்றி. பாராட்டு எல்லாத்துக்கும் பாராட்ட மாட்டாங்க. அங்கே இறக்க சிந்தனையும் கொடுக்கக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்குன்னா அவங்க தான் கர்ணன், எங்கள் அண்ணன் இளையராஜா மாதிரி. ரொம்ப நன்றி. தொடரட்டும் உங்களுடைய ஒற்றுமையும். வருடந்தோறும் இந்த சாமியை கும்பிடுங்க. இளையராஜா அண்ணன் மாதிரி இன்னும் நிறைய பேர் உருவாகி ஒன்றுபட்டு செஞ்சீங்கன்னா வெற்றி உங்களுக்கு. வாழ்த்துக்கள் உறவுகளே. அதனைத் தொடர்ந்து வெளியில் வந்தாலே அத்தனை இளைஞர்களும் இப்படி ஒரு மனைவியோ லவ்வரோ கிடைக்க மாட்டாங்களா அப்படியும் ஏங்கும் அளவிற்கு ஒரு ஈர்ப்பு திசையும் ஒரு ஒற்ற பசையும். நான் வைத்த பேர் தான் 7 ஆண்டுக்கு முன்னாடி குட்டி நயன்தாரா. ஒரு அழகு தேவதை இங்கே வர காத்து கொண்டிருக்கிறார். வாவ், லவ் யூ ப்ரோ. அப்போ எவ்வளோ தூரத்துக்கு உனக்கு முணுமுணுன்னு இருக்கு. அங்கே அடிச்சா புருஷி நொந்துட்டேன். எனது அன்பு அக்கா மகள் குட்டி நயன்தாரா என்று இளைஞர்களால் பெயர் சூட்டப்பட்டு விட்டது. புதுக்கோட்டை பிரகதீஸ்வரி அவர்கள் நாட்டிய தாரகையாக நடிக்க காத்துக் கொண்டார். பிரகதி ஆடி மாச காத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தனைங்க மாணி மாங்குயிலே. ஆடி ஆடி மாச காத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தனைங்க மாணி மாங்குயிலே. ஆடி நாடி ஆங்குயிலே ஆடி கஞ்சமாடி புலேதா தரோது புலேதா முறை கடிச்ச. ஆடி மாச காத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தனைங்க மாணி மாங்குயிலே. ஆடி நாடி ஆங்குயிலே. ஏய் மா யம்மா ஏய் மா யம்மா அட யம்மா 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 நம்ம என்ன பண்ணாலும் கட்டி பிடிக்க விட மாட்டாங்க. கடைசி வரைக்கும் நான் சீம்பாலுக்கு ஏங்கனே மாதிரி பெருகாக தெரிவி. ஆனால் நான் கட்டி பிடிக்கிறேன் இல்லையா, என்னோட ஸ்டூடெண்ட்டுகளை கட்டி பிடிச்சிடுவேன். எந்த கிளம்பிட்டாங்கல்ல பிரதேசம் என்ன போல போய் என் வண்டி ஓடுவேன். வண்டி ஓட்டு அவன் தலையை அடிச்சுக்கிடுவேன். எதுக்கு வந்தோம்ன்று எதில் விட்டு ஒவ்வொரு ஆளாக வாங்க. மொத்தமாக வர முடியாது. கொட்டை சாஞ்சிடும். ஆடிக்கு அம்மாஜிக்கு லிஸ்ட் போட்டு வாங்க. நீ ஏற்றி விட்டது பேப்பைய மேனே, நீ ஏற்றி விட்டது தெருவில் தெரியுதுடா. என் தம்பி ஊரா வாயில் ஒரு அளவுக்கு வந்துட்டாங்களே. பிபி குதி நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமனிதர்கள், அன்பு தம்பி மணப்பாறை சேர்ந்த பாலமுருகன் அவர்கள் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து என்னுடைய மாணவன் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஒரு சாச்சு புகழ் சண்டம்பலம். ஓஹோ, எதுக்கு வருதுன்னே தெரியல. கேட்டால் அவர் பெரிய அர்ஜுன் சார் மாதிரி தான் மூட் அவுட் ஆயிடுச்சு மாமாண்டுவார். இல்லைன்னா புலம் தள்ளிடுவார். இன்னைக்கு என்ன பண்ண காத்திருக்கானோ என் அன்பு மாப்பிள்ளை ஆனந்தராஜ் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டார். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் ஆசை ஊஞ்சலிலாடும் ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபக பூமலைக்கும். அவனை லேடிஸ்னே நினைச்சிட்டியா? ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசையமுது, எத்தனையோ ஆறுமுனி சக்கரவர்த்தி நாடகத்தில் இருக்காங்க. அவங்களும் ஒரு தனி பேர் எடுத்து அந்தந்த கிராமத்தை தக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் தம்பி உண்மையிலே வறுமையான கலைஞன், ரொம்ப ஏழவன். பேர் கூட எழுத காசு இல்லாமல் இருக்கேன் பாரு. ஏன் பேர் எழுதலை? பெட்டி அவன் பெட்டியாக இருந்து தானே எழுதுவேன். ஒரு நாளைக்கு ஒரு வெட்டியை தூக்கிட்டு வரீங்க. அன்னைக்கு பரமே தூக்க வரிச்சியில் 2 பெட்டியை தூக்கிட்டு வர்றேன். அவர் பெட்டினா வீட்டுக்கு போக சொல்லவா? எந்த பெட்டியில் வாச்சாலும் அந்த பெட்டியிலே நாதம் அந்த இசை பேசுகிறது என்றால் அவன்தான் திறமையான ஆறுமுனிய சக்கரவர்த்தி. வாழ்த்துக்கள். ஆமா, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பேரன்
இங்கிலீஷ் தான் பேசுவார். குன் 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 பல்லைய அடி 10 ரூபா இருப்பா. ஆமாம், கிளவி 7 கிளவி பூரா அவரை தேடிக்கிட்டு இருக்கு. வெதரில் பருவு இருக்கும் அவருக்கு. எங்கள் அப்பா தான் சொல்லியிருக்கு வா ஐயா. அவர் வேறு சூம்பு சுப்பிரமணியன். நீ பேசாம பப்புன்னு போடுவேன். ஆறுமுனிய கலையரசு பண்பாட்டு இசையமுது என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி அருகாமல் உள்ள வக்கனா குண்டு மண்ணின் மைந்தன் கருப்பு கருப்பசாமி அவர்கள் ஆறுமுனிய பின்பாடல். கருப்பு கூட வாடா. ஹலோ ஹலோ. ஏழைகள் வாழ நீ செய்த யாவும் என்னென்னவென்று இங்கே சொல்வேன். அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் யாவும் என்னென்னவென்று இங்கே சொல்வேன். இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் இன்பத்தை வர்ணிக்கும் என் இன்ப பக்கத்தில் மன்மத காவிய நாயகனே என் உயிர் தேசத்து காவலனே. வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் உன் புகழ் வாழியவே. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனித்துளிய போல குணம் படைச்ச தின்னவனே. மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனித்துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. மாறி போன போதும் இது தேரு போகும் வீதி, வாரி வாரி தூக்கும் இனி யாரு உனக்கு நாதி? பாசம் வைத்த நாளே நீ பயிரை காத்த வேலி, பயிரை காத்த போதும் நீ பழியை சுமந்த நீதி. சாமி வந்து கேட்டிடுமா வீண் பழிய தீட்டிடுமா? பின்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனித்துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து மின்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனித்துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. இவர் அத்தனை பேருமே இங்க இருக்க ஆண்கள் அத்தனை பேருமே கர்ணன் தாயா. என் கண்ணுக்கு முன்னாடி அமர்ந்திருக்கிறது பூரா கேப்டன் ஐயாவையே பார்க்குறேன். உங்க எல்லாத்தையும் இந்த அன்புதாயா பாசம். கேப்டன் பாடலை பாராட்டி அன்பளிப்பளித்த அன்பு அண்ணன் நன்றி நன்றி. வந்தாங்க. பாப்புநாயக்கம்பட்டி முன்னாள் தலைவர் சண்முக கோனார் நினைவாக லோகநாதன் பால் பண்ணை உரிமையாளர்கள் ரூபாய் 1001. நன்றி. யாரை கொடுத்த பெட்டிக்காரர் தானே? அதான் எனக்கா? ரொம்ப நன்றி. முன்னாள் தலைவர் சண்முக கோனார் நினைவாக லோகநாதன் பால் பண்ணை. ஆமாம், நிறையா தடவை கொடுத்துருக்கீங்கல்ல. ஆமாம், பாப்புநாயக்கம்பட்டி மறக்க முடியாது என் உறவுகள். நன்றி நன்றி நன்றி. பச்சை கோப்பன்பட்டி சீனி வள்ளுவன் ஒச்சம்மாள். இரு பத்திரிக்கை அடிக்க சொல்றியா? என்னது என்ன மகள்வழி பேரன்? இது என்ன ப்ரோ? மகன்கள் பேரு 7 பேரா? நன்றி. 7 பேர் சார்பா நன்றி. ஓகே ப்ரோ. இது என்னப்பா அது மகன் வழின்றிய? ஏன் மழை வருது? அது இல்லை, இந்த பனிகாலத்தில் இந்த சூழ்நிலையில் மழை வருதுன்னா இந்த கும்பத்தில் ஊற்றின தண்ணியும் இந்த தெய்வம் உயிர் பெற்றிருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது.
இந்த ஜாமீன் என்ன சொன்னாலும் கேட்கேன். நீங்கள் என்ன நேர்ந்துக்கிட்டாலும் நடக்கும். அங்கே தான் மழை பெய்யும், எல்லா இடத்துலையும் பெய்யாதே. நீங்களே ஆச்சரியப்படுவீங்களே, எங்கேயுமே மழை இல்லை, பனி தானே இருக்குது. இங்கே ஏன் மழை வருது? கண்டிப்பாக மழை வரணும். ஏன் இவ்வளோ தூரத்துக்கு நான் ஆதங்கப்படுறேன்னா, வந்துச்சுன்னா ஈஸியாக காசு வாங்கிடலாம், அந்த ஒரு எண்ணம் தான். விட மாட்டியா? சரி, இதில் விட்டு நன்றி நன்றி, வாயிலே விட்டுக்கிட்டு இருங்க. இந்த வரேன் மிருதங்க சக்கரவர்த்தி மிருகம் வார். ஏத்தா மழை வந்ததுக்கப்புறம் போகலாம், நனைஞ்சு தானே போகணும், அதான சமஸ்கிருதம். நியாயம் ஒன்று வேணாமா? நனைஞ்சு நீங்கள்லாம் தொப்பு தொப்புன்னு செகதில் வள்ளிக்கு விழுகணும், நான் கண்ணார பார்க்கணும். அந்த கருப்பா கொஞ்ச நேரம் இறக்குடா, இந்த ஜாமி அழைச்சிடண்டா. என் அன்பு தம்பி, விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தேன். என் தம்பி, உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன். எங்கேயாவது நீங்கள் ரோட்டு வாக்கில் பைக்கில் போகும்போதோ வாகனத்தில் போகும்போதோ ஒரு இருட்டு நேரத்தில் ஒரு இடத்துல நாடகம் நடக்குது. அந்த நாடகத்திலே மிருதங்கத்தினுடைய இந்த வாசிக்கிறால மிருதங்க, இந்த சத்தம் தெள்ள தெளிவாக ஒரு சுவையோடு இனிமையாக கேட்குது என்றால் அங்கே வாத்தியார் என் அன்பு சித்தப்பா 200க்கு மேற்பட்ட மாணவர்களே நாடக உலகத்தில் யார் உருவாக்குனார் அப்படின்னா, மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் மானாமதுரை அருகாமல் உள்ள அரச கொல்லம் அன்பு சித்தப்பா டிவி ஜெயம் அவர்கள் தான். எத்தனை ஜாம்பவான்கள், இன்னும் 150 பேர் படிக்கிறார். எல்லாத்துக்கும் சோறு ஓட்டு எதையும் எதிர்பார்க்காம எல்லாரும் நல்லா இருங்கடா, வாச்சு நாடகத்தில் வாச்சு உங்க குடும்பத்தை காப்பாத்துக்கலான்னு என்று சொல்லக்கூடிய அப்படி ஒரு குணம் யாருக்கு வராதுங்கய்யா? அதுதான் என் தம்பி. என் பேரு, இவன் வாசிப்புக்கு எத்தனை விருது கொடுக்கணும். அவ அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, நீ வாட்சி விருதெல்லாம் வைக்கிறதுக்கு வீடு இல்லடா, அதனால விருது பெரியது இல்லை, உனக்கு நாங்க பேரு வைக்கிறோம்னு தோப்பூர் மருது அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். மருது அடியே வீட்டில் போய் அடிப்பா, கை தட்டலாம், அவ்வளோதான். ஏன்னா வானிலை ஆராய்ச்சியாளர் ரமணன் சொன்னதில் விட்டு அவர் குறைச்சிக்கிட்டார். தம்பி நீங்கள் புலந்துருவிய பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி என் அன்பு தம்பி சூப்பர் ஒரு ஆல்ரவுண்ட். மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டை அடிப்பார்கள். என் அன்பு மச்சான் அவர்கள், எத்தனை இங்கே கருவிகள் இருந்தாலும் இசைக்கருவி இருந்தாலும் ஒரு நாடகத்துக்கு முக்கியம் தாளம்தான். அந்த தாளத்தை சிறப்பாக போட்டு ஆட்டம் பண்ணுற வேறெல்லாம் ஆளுகளை கொண்டுகிட்டு இருக்கேன். இவாப்பா கருங்குளத்த முனி, இவர் தான் அந்த பற்றியா உனக்கு ஆடியன்ஸை பாரு. இந்த ஊருக்கு வரக்கூடாதுன்னு தான் கத்திக்கிட்டு இருக்கேன் தம்பி. என் அன்பு மச்சான் அக்கா வீட்டுக்கார் அகரம் அகரம் ஆறுமுகம் அவர்கள், ஆறுமுகம் தானே, சீன் தாளம். இந்த மயத்தில் இங்கே நான் ஒரு பூனை அத்து போடுவேன். நான் பாடுற பாட்டுக்கு மட்டும் தாளம் போடு. நீலாவில்லை நீலாவில்லை ஏழை நொப்பம் பாட்டை பாட வச்சு போடு மச்சான். பாடுமாமா. பூ உறங்குது பொட்டும் உறங்குது நான் உறங்கவில்லை. இங்கன ஓடாத, உன் வீட்டுக்கு போய் போடுறியா? கன்னத்தில் என்னடி காயம்,
இவன் பஜனைக்கு ஒரு ஊரா போடுறவன் அந்த கை நிற்குதா வர கிண்ணா கிண்ணான்னு அடிச்சு என்னைய எரிச்சு தெளிவாக ஒளி ஒளி அமைப்பு. என்னடா பண்றாங்க? கலவு மிஷின் ஏத்துனாங்களா? என்னது அது? என்னதுண்ணே? அதானே ஊப்பர். இங்கே சீன் தளமாக அமைச்சு கொண்டிருக்கும் பாரும்பட்டி தங்கம் ஆல்ரவுண்டர் அகரமாறு மற்றும் கூலிச்சாமியாக சீன் தளம் அமைத்திருக்கும் அவர்களே மாணவராகவும் இருக்கலாம். அதனால அவருடைய மாப்பிள்ளையாக நான் ஆலம்பட்டியிலிருந்து அந்த சீன் தளத்தை பெற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறேன். பேரன்பு கொண்ட என்னுடைய ஆசிரியர் தான் உண்மையிலேயே இவர் வளர்த்தவர் சித்தப்பா கோல்சாமி அவர்கள். பரம்பப்பட்டி அந்த இதய தெய்வமுக்காக எனக்கு பொன்னாடை பெற்றியவர் குடும்பத்தார்களுக்கும் எங்களது நாடக நடிகர் சங்கத்தின் வாயிலாக உங்களுக்கு நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அவன் என்ன சொல்றான்னா, கோலிச்சாமி அப்படிப்பட்ட ஆளே போய் சேர்ந்துட்டாரு. இல்லை 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 மச்சான், அது மாதிரி நீங்கள் சாதிச்சு விட்டு போங்கன்னு சொல்கிறான். அவன் தூக்க வரிசையில் இவனை பார்த்தா கூலிச்சாமி மாதிரியே தெரிஞ்சிருக்கு. என் கூலிச்சாமி கிடையாது, மாரிச்சாமி. என் தம்பிகள்கிட்ட நான் ஒன்றும் பேச முடியாது, அப்படியே டென்ட் ஆக்கி விட்டுருவாங்க. பைசெட் இப்போ நீங்கள் சாங் போடலாம். இந்த மண்ணில் பிறந்தாலும் திருமங்குளத்தில் வாழக்கூடிய எங்கள் அண்ணே தனம் மைசெட் சூப்பரியா, பழைய ரெக்கார்டு வச்சிருக்கேன். தனம் மைசெட் அவர் உட்காந்துருக்க பார்த்தா வேற ஏதாவது புதுப்பாட்டு போடுவார் நினச்சேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்டம், எல்லாமே எதிர்நீச்சல் தான் அப்படின்னு நிரூபித்து விட்டாங்க அண்ணே தனா அண்ணே. இப்பெல்லாம் பாட்டு போடுச்சோன்னா சில பேர் போடுவாங்க, கிளி மெஞ்சாரோ அதை கடிச்சாரோ அதை கடிச்சாரோ. ஐயோ பத்தி கிழிச்சின்னு ஒரு ஊரில் ஓட்டேன், பூரா தண்ணி வண்டிக்கு போன் அடிச்சு வைக்கப்படப்போ போய் எரிச்சு. இந்த குடும்பம் சூப்பர் அண்ணே தனம், வாழ்த்துக்கள் தனா அண்ணே. ஒரு கைதட்டு கொடுங்க எல்லாரும். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற என் அன்பு மகன் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள குறிவனந்த மண்ணில் மணிந்தன் பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அந்த அண்ணன் பேர் தெரியல. சோனா யூடியூப் சேனல் சார், சோனா இல்லை அது பூனை யூடியூப் சேனல். ஒரே ஒரு விஷயம், அன்றைய காலத்தில் இந்த பங்காளிகள்லாம் ஜாமி கும்புறையில் மாயக்காத்தான் மற்றும் ஆறுகரை பங்காளிகள்லாம் அவன் பாட்டே நம்ம அப்பையும் காலத்தில் எப்படி கும்பிட்டா நமக்கு தெரியுமா? அந்த சாமியெல்லாம் இந்த உலகம் உள்ள வர இப்படித்தான் கும்பிட்டாங்கன்னு இன்னும் பார்த்துக்கலாம். அது காரணமே இந்த யூடியூப் சேனலில் தான். வாழ்த்துக்கள் ப்ரோ. அப்படியே எரியிட்டாங்க. ஆமாம், அப்புறம் என்ன செங்குருட்டியா? பண ஓலதாப்பா. அந்த காலத்தில் ஏதுங்க ஒத்தா இன்சான் பண ஓலதேன். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னோட வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசுரன் அருகாமையில் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே 600 வருஷமாக உடமறந்தேன் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் எங்கு சென்றாலும் நான் பெருமையாக சொல்லுவேன், நான் ஒரு விவசாய மகன். கள்ளிசேரி கிராமத்திலே பிறந்து எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே இந்த கோமாளி கூத்தாடி எத்தனை பேர்த்தை காப்பாற்ற முடியுமோ அத்தனை பேர்த்தை வைத்து பராமரித்து கொண்டிருக்கின்ற எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. போயிட்டு பொம்பளை பிள்ளைய வர சொல்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அது வாட்டுக்கு புருஷன் கூட வீடியோ காலில் கிளம்பிருங்க. அப்புறம் நான் தெருவில் தெரியணும். கொஞ்சம் வாலிமை வைங்க சிங்கம். போயிட்டு பொம்பளை பிள்ளைய வர சொன்னேன், அதுக்குள்ளே மழையும் வந்துடும். பழனி மலையை விட்டுமாப்பா பாடுதாப்பா. மைக் செட் பண்றாரா? பெரிய தீனா ரெக்கார்டிங் பண்ண போறாங்க. பழனி மலையை விட்டு வாப்பா